ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைனரி ஆப்ஷன் ட்ரேட் ப்ரோஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் ப்ரோஸ் அப்படின்னா யார், நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் அப்படி தெரியல அப்படின்னா ஃப்யூச்சரில் வர வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். நம்ம இந்த சேனல் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா, பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நம்ம வந்து எப்போ நம்ம ட்ரேட் எடுக்கணும், எப்போ நம்ம எடுக்கக்கூடாது, அதில் என்னென்ன சிக்கல் இருக்குது, என்னென்ன சிக்கல் இல்லாமல் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, ஸோ ஒரு ப்ரோக்கரை பற்றி டிஸ்கஷன்ஸு, ட்ரேடை பற்றின டிஸ்கஷன்ஸு, விட்ரால்ஸு, டெபாசிட்ஸு, எல்லா கண்டென்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் சம்மந்தமாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த சேனல் நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ என்ன மாதிரி கம்யூனிட்டி அப்படின்னா, பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டி. அதில் ட்ரேட் ப்ரோஸ் ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ ட்ரேட் ப்ரோஸ் அப்படின்னா அதுக்கு ஃபுல் வந்து ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் அப்படின்ட்டு நம்ம வந்து அறிவிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் டைம் டே ட்ரேடராக இருக்கணும், அப்படி இல்லைனா பார்ட் டைம் டே ட்ரேடராக இருக்கணும். ஸோ டெய்லி வந்து நம்ம ட்ரேடிங்கில் இருக்கணும். அதே மாதிரி நம்ம எடுக்கிற ஒரு ட்ரேடுமே வின் ஆகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம 10 ட்ரேட் எடுக்கிறோன்னா 10 ட்ரேடுமே வந்து வின் ஆயிடணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் அப்படின்னா நம்ம ட்ரேடிங்கை தொழிலாக பண்ணுறோம் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ நம்மளோட வருமானம், நம்மளோட எக்ஸ்ட்ரா, அது சைடு இன்கமோ, எக்ஸ்ட்ரா இன்கமோ, இல்லை மெயின் இன்கமோ, எனி டைப் ஆஃப் இன்கம் நம்ம வந்து பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மூலிமா பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை ப்ரொஃபஷனலாக ஏற்றுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம வந்து ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா 10 ட்ரேடுமே வின் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அப்படி யாராலையும் வின் பண்ணவும் முடியாது. ஸோ 10க்கு 10 நம்ம வின் பண்ணிடுறோம் அப்படின்னா அது வந்து 99.9% லக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு 10ல் ஒரு 9 ட்ரேடு வின் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ப்ராஃபிட் நமக்கு. இல்லை ஒரு 10ல் 8 ட்ரேடு வின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே, குட் ப்ராஃபிட். ரொம்ப நல்ல ப்ராஃபிட் இல்லாமல் ஒரு நல்ல ப்ராஃபிட், சாதாரணமான நல்ல ப்ராஃபிட். ஒரு 6 ட்ரேடு வின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோமோ இல்லையோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை, நம்மளோட பேங்க்கை லாஸ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ லாஸ் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னா தான் அது நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர். ஸோ அது நம்ம எப்படி நம்ம பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன டிப்ஸு, என்னென்ன ஐடியாஸு. ஸோ இப்போது நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடர்ஸ் தான். நாங்கள் வந்து ட்ரேடிங்கை தொழிலாக ஏற்றுக்கிட்டாலும் நாங்கள் வந்து 100% லாஸே பார்க்க மாட்டோம், வின்னிங் மட்டும் தான் பார்ப்போம் அப்படின்றதுலாம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம வந்து லாஸும் பார்ப்போம். அந்த லாஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, லாஸை எப்படி கம்மி பண்ணுறது, எப்படி ப்ராஃபிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2014 கிட்டத்தட்ட வந்து 11 வருஷமாக வந்து இந்த பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மட்டும் பண்ணுறோம். அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட அசெட் மட்டும்தான். ஸோ நாங்கள் வந்து எங்களுக்குன்னு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இது வரைக்கும் என்ன சொல்கிறது, இப்போ இது வரைக்கும் வந்து யாருமே வந்து இது கண்டுபிடிக்காத ஸ்ட்ராட்டஜி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இது வந்து அது அப்படி இப்படி நீங்கள் லாஸே ஆக மாட்டீங்க அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்கிறது கிடையாது. இது வந்து ஒரு வெல் பிளான்டு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு வெல் பிளான்டு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம எங்களோட ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸை நாங்கள் நம்பவே மாட்டோம். ஸோ இண்டிகேட்டரை வச்சு ட்ரேடே பண்ண மாட்டோம். ஸோ எதை வச்சு நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு தான் நம்ம வந்து ட்ரேடே எடுப்போம். அது நம்ம எப்போ எடுப்போம், எந்த சுச்சுவேஷனில் தான் அந்த ட்ரேட் எடுக்காமல் இருந்தால் நமக்கு நல்லது, லாஸ் ஆக மாட்டோன்ட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக ட்ரேடிங் மூலிமா நம்ம லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு தேவை. ஸோ அதை தான் இந்த சேனலில் இருக்க வீடியோஸில் நம்ம வந்து போட போகிறோம்.
ஸோ பைனரி ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறோம். எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறோம். எப்படி வந்து டிசிப்ளின்டாக ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறோம். மெயினாக வெல்த் மேனேஜ்மெண்ட் எப்படி வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்மளோட பைசாவையும் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் தான் சொல்லிக் கொடுப்போம், நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றது மட்டும் கிடையாது. கண்டிப்பாக உங்களோட நாலேஜையும் நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணணும். அதுக்கு தான் வந்து இந்த யூடியூப் சேனலு, அதுக்கு தான் இந்த கம்யூனிட்டி. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, உங்களோட ட்ரேட் ஸ்டைலு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லாம் தெரியும். இப்போ 11 வருஷமாக நம்ம பண்ணுறதுனால இப்போ 11 வருஷத்தில் நம்ம வந்து ஒன்லி லாபம் தான் பார்த்துருக்கோம். ஸோ இனிமேல் நம்ம கண்ணை மூடிட்டு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு கண்டிஷனில் இருக்கும். ப்ரைஸு ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி மூவ் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு லாபம் தரும், ஒரு நாளைக்கு நஷ்டம் தரும். ஸோ இந்த மாதிரி மாறி வரும். ஸோ இதில் வந்து நம்ம டெய்லி இதில் இன்டெப்த்தாக இருக்கணும். அதுக்குன்னு சார்ட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். 24 மணி நேரம் ப்ரைஸை வாட்ச் பண்ணிக்கினே இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கிரிப்டோ ஐடிஎக்ஸ்னு ஒரு அசெட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 641.8672 அந்த லாஸ்ட்டில் எண்டில் இருக்க பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த பாயிண்ட்டு வந்து நமக்கு நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ நம்ம ட்ரேட் எடுக்கணும், எப்போ நம்ம எடுக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம கவனிச்சிட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, அதெல்லாம் எப்படி நம்ம கம்மி பண்ணுறது, அது எல்லாமே நம்ம எப்படி நமக்கு சைடில் நமக்கு லாபமாக நம்ம எப்படி அது நம்ம சைடில் இழுத்துக்கிறது அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த கம்யூனிட்டியில் பார்க்க போகிறோம். எனக்கு ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஃப்ரம் பேசிக், ஸோ எதுவுமே தெரியாதுல்ல, இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்றவங்களிருந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு, எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி தெரியும், நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்ற எல்லா தரப்பான மக்களுக்கும் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்ம நம்புகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எங்களை பற்றின இன்ட்ரொடக்ஷன் இவ்வளோ தான். ஸோ எங்களை பற்றி இன்னும் நீங்கள் எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனி மீன்ஸ் பை காமெண்ட்லையோ பை வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால்லையோ நீங்கள் எப்படி வேணால் எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்களுக்கு சஜஷன்ஸும் உங்களோட ஐடியாஸையும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் சம்மந்தமாக ஸோ பேசிக் டு அட்வான்ஸ்டு ஒன்றுமே தெரியாதவங்கலேருந்து எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வரப்போகுது. வீடியோஸ் மட்டும் இல்லை, லைவ் ட்ரேட்ஸ், டெமோ அக்கௌண்ட்ஸ் மட்டும் இல்லை, ரியல் அக்கௌண்ட்ஸ். ஸோ லைவ் ட்ரேட்ஸும் வரும். சில டைம் நாங்கள் ட்ரேட் பண்ணும்போது லைவாக ஸ்ட்ரீம் பண்ணுவோம். ஸோ இல்லைனா நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்டட் வீடியோவை போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாதீங்க. நம்மளோட மெயின் டார்கெட்டே லேர்ன் அண்ட் எர்ன். ஸோ முதல்ல நம்ம ஃபுல்லாக கிளியராக கற்றுக்கணும், அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.